வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது வெயிட் லாஸ் கஞ்சி ப்ரீமிக்ஸ் மற்றும் வெயிட் லாஸ் மேஜிக்கல் ட்ரிங்க்கு. ஒரு கஞ்சி ப்ரீமிக்ஸ் எடை குறைப்புக்கு மேலும் ஒரு கஷாயம் மாதிரி எப்படி செய்கிறது. ஒரு டேபிள் ஸ்பூனில் ஒரு வேளை காலை உணவு முடிஞ்சிருங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ முதல்ல இந்த கஞ்சி ப்ரீமிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு நாம் முக்கியமான பொருளாக கொள்ளு எடுத்துக்கிறோம். நீங்கள் ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கோங்க. சிகப்பு கொள்ளு, கருப்பு கொள்ளு எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. எந்த கொள்ளு வகையாக இருந்தாலும் பரவாயில்லை. கொள்ளு எடுத்து வானலியில் சேர்த்து நல்ல மிதமான தீயில் ஒரு 5-6 நிமிஷம் போல் அப்படியே வறுத்துக்கிட்டே இருக்கணும். எல்லா கொள்ளும் அப்படியே ஒரு பொன்னிறமாக மாறி கொள்ளு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த பக்குவத்தில் நாம் கொள்ளு எடுத்து இன்னொரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், கொள்ளு வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுக்கணும் நாம். அடுத்து நம்ம எடுத்த கப்லேயே அரை கப் அளவுக்கு பார்லி, அதை நம்ம சேர்த்துட்டு இதையுமே ஒரு 5-6 நிமிஷம் வறுக்கணும். இந்த வெயிட் லாஸ் கஞ்சி ப்ரீமிக்ஸ்க்கு இந்த வறுக்கிற நேரம் ரொம்ப முக்கியங்க. அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. பார்லியும் சேர்த்து நல்லா ஒரு 5-6 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சே வறுக்க, இல்லைன்னா பார்லி சீக்கிரமாக கரிய ஆரம்பிச்சிடும். அதோடைய வெள்ளை நிறம் மாறி ஒரு மாதிரி பழுப்பு நிறம் வரும். அந்த ஸ்டேஜில் தான் நாம் பார்லி எடுக்கணும். இப்போ பாதி தாங்க வறுப்பட்டுருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு அதோடைய நிறம் மாறணும், கரிஞ்சிடக்கூடாது. கரைஞ்சிருச்சுன்னா சுவையே மாறிடும். இந்த பக்குவம் வரைக்கும் பார்லியை வறுத்துடணும். இல்லை மொறுன்னு இருக்கணும், சதக்குன்னு இருக்கக்கூடாது, மென்னா. அந்த பக்குவம் வரைக்கும் வறுத்து எடுத்து கொள்ளு கூடையே கொட்டி வச்சிடலாம். இப்போ நாம் அரை கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுக்கிறோம். இதையுமே மிதமான தீயில் தான் சேர்த்து வறுக்கணும். அந்த ஓரங்கள் எல்லாம் அப்படியே வெடித்து வெள்ளையாக மாற ஆரம்பிக்கும், அந்த அரிசி பொரிய ஆரம்பிக்கும். அந்த பக்குவம் வரைக்கும் நாம் வறுக்கணும். கறிய வச்சிடக்கூடாது, இல்லைன்னா தீஞ்ச வாசனை வரும். கருப்பு கவுனி அரிசி எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப பொறுமையாக வறுக்கணும். இல்லைன்னா நமக்கு கஞ்சி செய்யும் போது அதோடைய சுவை மாறுபட்டுடும். இதே இப்போ பாருங்கள், அந்த வெடித்து ஓரங்கள் எல்லாம் வெள்ளையாகுது. இந்த பக்குவம் வரைக்கும் நாம் வறுத்து எடுத்து கொள்ளு கூட கொட்டி வச்சிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. இந்த கடாய் நல்ல சூடு இருக்கிறதுனால இந்த சீரகம் சீக்கிரமாக வெடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த சீரகம் பொரிய ஆரம்பிக்கிற வரைக்கும் நாம் வறுத்து எடுத்து கொள்ளு கூடையே கொட்டிடலாம். மிளகு ரொம்ப நேரம் வறுபடக்கூடாது. இதையுமே வறுத்து எடுத்து கொட்டிட்டு மேலும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் தனியாக எடுத்து அதையுமே வானிலையில் சேர்த்து அது பொரியிற வரைக்கும் வறுத்து தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருங்க. இதை நம்ம கொள்ளு கூட சேர்க்கக்கூடாது. இதை தனியாக நாம் எடுத்து வைக்க போகிறோம். இப்போது இது கூட நம்ம ஸ்பெஷலாக சேர்க்கிறது முருங்கைக்கீரைங்க. முருங்கைக்கீரையை எடுத்து அலசிட்டு நல்லா உருவி நிழல்லையே ஒரு 4 நாள் காய போட்டிங்கன்னா பச்சை நிறம் மாறாமல் முருங்கைக்கீரை கிடச்சிரும். இது போல் காய்ஞ்ச முருங்கைக்கீரையில் 2 கப் அளவுக்கு, கொள்ளு அளந்த கப்பால் 2 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்து லோ ஃப்ளேமில் தாங்க வச்சு வறுக்கணும். ஸ்டவ் சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் அதை பெரட்டி எடுத்திங்கன்னா இது போல் நல்லா பொடியாகும். இதையும் எடுத்து கொள்ளு கூட கொட்டி வச்சிடலாம். இது எல்லாமே நல்லா ஆறணும். இந்த கவுனி அரிசி, கொள்ளு, பார்லி எல்லாத்துக்குமே நம்ம உடம்புல இருக்கிற இந்த கொழுப்பை கரைக்கிறதும் நம்ம இருதயத்தை பாதுகாக்கிறதும் மேலும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்துக்கிற தன்மை இருக்குது. அதே போல் முருங்கைக்கீரையுமே தலை முதல் பாதம் வரை நன்மை பயக்கும். முருங்கைக்கீரை அதிகமாக சேர்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு காரல் தன்மை வரும். அளவாக சேர்த்தா தான் ருசி இருக்கும். இதை கொஞ்சம் சிறு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட நம்ம வறுத்து வச்ச சீரகத்தை கலந்துருங்க. அப்போ தான் அந்த கஞ்சி வைக்கும் போது இந்த சீரகம் மனம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். இதை ஒரு ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சு தாராளமாக பயன்படுத்தலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஒருத்தருக்கு காலை நேர உணவாக போதுமானது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல், பூரின்னு இது போல் ஹெவியாக சாப்பிட்றதுக்கு பதில் இது போல் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எடை குறைப்பு நடக்க ஆரம்பிக்கும். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த வெயிட் லாஸ் கஞ்சி ப்ரீமிக்ஸ் எடுத்துக்கிறேன். 1/4 லிட்டர் தண்ணி 250 ml தண்ணியில் கலந்துட்டு ஸ்டவ்வில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில் அது அப்படியே நல்லா கொதித்து அந்த பவுடர் எல்லாம் நல்லா வெந்து வரணும். அந்த குருணை மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது நல்லா வெந்து வரணும். வெந்த பிறகு நம்ம ஆற விட்டுறணும். இந்த கொள்ளு நம்ம உடம்புக்கு சூட்டை கொடுக்கறது. இது வரக்கூடியது வெயில் காலம் வேறு இப்போ இருக்கிறது. அதனால் நம்ம கொள்ளு நம்ம உடம்பை மேலும் சூடாக விடக்கூடாது. அதனால் இதை எப்படி சாப்பிடணும் அப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் இந்த கஞ்சி கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஸ்டவ் அணைச்சி ஆற விட்டுட்டேன். 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தூரம் கட்டியாக இருக்குதுன்னு. இதை அப்படியே சாப்பிடும் போது அந்த சுவை நமக்கு கிடைக்காது. மேலும் இப்படியே நம்ம டெய்லி சாப்பிட்றோன்னா நம்ம உடம்பு சூடாகும்.
ஏன்னா கொள்ளுக்கு வந்து அந்த சூட்டுத்தன்மை கொடுக்குற தன்மை உண்டு. மெட்டபாலிசமை க்ரியேட் பண்ணி அப்போ தான் அது கொழுப்பை கரைக்கும். அதனால் இது கூட நீர்மோர் சேர்த்து கலக்கணுங்க. கட்டி தயிர் சேர்க்கக்கூடாது. தயிரை நல்லா அடிச்சுட்டு தண்ணி கலந்து மோர் ஆக்கிடுங்க. நல்லா நீர் மோர் ஆக்கிட்டு அதில் ஒரு அரை கப் அளவுக்கு மோர் இது கூட கலந்துடலாம். நீங்கள் கஞ்சி காய்ச்சும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டு காய்ச்சி இருந்திருப்பீங்க. பத்தலைன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன உப்பு பயன்படுத்துகிறீங்களோ அந்த உப்பு சேர்த்துக்கலாம். அதிகமாக இதுக்கு உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படியே நம்ம லைட்டாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இதை வந்து இப்படியே நம்ம குடித்தாலே போதுமானது. ஒருத்தருக்கு ஒரு வேளைக்கு இது ரொம்ப தாராளம். ரொம்ப வந்து வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். இது கூட ஒரு கருவேப்பிலை, புதினா இல்லை மல்லி சட்னி தொட்டுக்கிட்டு சாப்பிடும் போது அவ்வளோ சுவையாக இருக்கும். சின்ன வெங்காயம் விருப்பப்படுறவங்க சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு அப்படியே நீங்கள் கூழ் மாதிரி குடிச்சிடலாம். இப்போ இதையே நம்ம டெய்லி சாப்பிட்றத காட்டிலும் என்னைக்காவது ஒரு நாள் இட்லி சாப்பிட தோணும், இல்லை சப்பாத்தி சாப்பிட தோணும். அன்னைக்கு வந்து இந்த கஞ்சிக்கு பதில் ஒரு மேஜிக்கல் ட்ரிங்க், அதுவுமே எடை குறைப்புக்கான ஒரு கஷாயம் போல் நாம் செய்ய போகிறோம். அதை நம்ம வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு நடுவில் பயன்படுத்திக்கலாம். அன்றைக்கி நம்ம வேறு உணவை சாப்பிட்டுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனல் மூலமாக நம்ம வீடியோ பார்த்து சில முக்கியமான இந்த மூலிகை பொருள்கள் செய்ய முடியாத முதியோர்களுக்கு ஆர்டர் மூலமாக இந்த மூலிகை சார்ந்த இட்லி பொடிகள், சூப் மிக்ஸு, ஹெல்த் மிக்ஸ் இதெல்லாம் செய்து கொடுத்துட்ருக்குறேன். அதாவது பிரண்டை, நெல்லிக்காய், சுண்டைக்காய், ஆவாரம்பூ, முடக்கத்தான், முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்ந்த மாதிரி இட்லி பொடி வகைகள், சூப் மிக்ஸ் பொடி, சாதப்பொடி, மேலும் மூட்டு வலிக்கு பிரண்டை, முடக்கத்தான் எண்ணெய், மூட்டு வலி தைலம் இதெல்லாம் செய்து கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க இதில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ அடுத்து நாம் செய்ய போகிறது மேஜிக்கல் ட்ரிங்க்கு. இந்த 3 பொருள் தாங்க. இதை சேர்த்து நாம் ஒரு கஷாயம் மாதிரி காலையில் குடிக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். சம அளவில் சோம்பு, அதே போல் ஓமம், சீரகம் 3மே எடுத்துக்கோங்க. சர்க்கரை இருக்கிறவங்க இது கூட 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். எல்லாருமே வெந்தயம் சேர்த்து குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சோம்பு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி சீரகம் 3 ஸ்பூனு, அதே போல் ஓமம் 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மிதமான தீயில் 3த்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. விருப்பப்பட்டீங்கன்னா 1 ஸ்பூன் நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா அப்படியே அந்த சீரகம் பொரியிற வரைக்கும் வறுத்திங்கன்னா போதும். எடுத்து நல்லா ஆற வச்சு நல்லா பொடிசாக அரைச்சிடுங்க. இது அப்படியே குறைன்னு அரைக்கணும்லாம் இல்லைங்க. எவ்வளோ தூரம் உங்களால் மையாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு. இப்போ இந்த பொடியும் அதே போல் நாம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தினமுமே நாம் வெயிட் லாஸ் கஞ்சி ப்ரீமிக்ஸ் தான் குடிக்கணும் அப்படி இல்லை. நடுவில் ஒரு நாள் நம்ம சப்பாத்தி சாப்பிடுவோம், நடுவில் ஒரு நாள் நம்ம தோசை சாப்பிடுவோம். அன்னைக்கு வந்து நாம் இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்கை காலையிலேயே இதை நாம் குடிச்சிக்கலாம். இதை எப்படி குடிக்கணும்னு நான் சொல்கிறேன். இதையும் ஒரு கண்ணாடி பாட்டிலில், சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் பயன்படுத்தலாம். வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். இப்போ ஒரு 100லேருந்து 150 ml தண்ணி எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. இது கொதிக்க வைக்கணும், ரொம்ப சூடாகணும் இல்லைங்க. வார்ம் வாட்டர் தான், வெதுன்னு இருக்கணும். ஏன்னா காலையிலே பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது. அரை ஸ்பூன் பொடி மட்டும் சேர்த்து இந்த வெதுப்பான தண்ணி அது கூட கலந்து இதை வடிகட்டணும்னு அவசியம் கிடையாது. இது கூட வேறு ஏதாவது சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. அப்படியே குடிச்சிருங்க. நம்ம இதில் வெந்தயம் சேர்க்கலை, கசப்பு இருக்காது, ஒரு நல்ல சுவை இருக்கும். இந்த வெயிட் லாஸ் ப்ரீமிக்ஸ் கஞ்சி மிக்ஸும் இருக்கும். இந்த வெயிட் லாஸ் மேஜிக்கல் ட்ரிங்காக இருக்கட்டும், செய்து பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அதற்கூட தினசரி வாக்கிங் எக்ஸசைஸ் கண்டிப்பாக செய்யுங்க. நன்றி.